இடுப்பு வலி இல்லாத ஆளே இல்லை. பொதுவா 199 பேர் இடுப்பு வலி இருக்குது. சிறியவரோ பெரியவரோ வயதானவரோ யாரா இருந்தாலும் இடுப்பு வலி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அந்த இடுப்பு வலியை நம்ம எளிமையான முறை சரி பண்ணிடணும். எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு சார் இடுப்பு வலிக்குது, தீராத வலி, இவரே சொல்லிடுவாரு என்னன்னு தெரியல சார், சத்தம் வருது அப்படின்னு. இடுப்பு வலி காரணம் ஏதோ ஒரு கழிவு, ஒரு அழுக்கு, தேவையில்லாத பொருள் அங்கே நிற்குது. இடுப்பு வலின உடனே பெருசாக நினைக்க கூடாது. உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைபாடு, ஹார்மோன் இன்பேலன்ஸ். அப்போ அந்த சத்து குறைபாடுக்கு நம்ம சத்தான ஒரு பொருளை உணவு எடுத்துக்கிட்டாலோ இல்லை வாயு சார்ந்த பொருளை, கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அந்த மாதிரி வாயு கொடுக்கக்கூடிய பொருளை ஒரு நிப்பாட்டி பாருங்க. அதே முட்டை, மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட வாயு பிடிக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தினாலே இடுப்பு பிடிப்பு விட்டுரும் உங்களுக்கு. எடுத்த உடனே டாக்டர் போய் என்ன தெரியல வலிக்குது, நம்ம சாப்பிட்றத மாற்றணும். எந்த வாயு சமாச்சாரம், எது செரிக்காத உணவு, எது இரவு நேரம் காலம் கடந்த உணவு, இதை நிப்பாட்டிட்டு பார்த்தாலே அந்த உங்களுக்கு இடுப்பு வலி சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா நம்ம கிட்ட வரும்போது நம்ம மிக எளிமையா மரும சிகிச்சை கொடுத்து அதை கண்டுபிடிச்சு ஈஸியா பண்ணிடலாம். அடுத்த போல நீங்க எப்படி சரி செய்யணுன்ற டிக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன்.